குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ், மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச்லேருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வருது. இப்போது நாங்கள் ட்ராவலில் தான் இருக்கோம். அவுட் ஆஃப் பாண்டிச்சேரி தான் இருக்கோம். ரைட்டா? இன்னும் வரல. ஆனால் நிச்சயமாக இந்த வாரம் வருவோம் என்று எண்ணுகிறோம். இந்த நாட்களிலே நிறைய விஷயங்களை கடவுள் ஆராய விட்டார். இனியும் நிறைய விஷயங்களை சிந்திக்க விட்டார். நிறைய காரியங்களை சிந்தித்தோம். நிச்சயமாக நிறைய விஷயங்கள், நிறைய தெளிவுகள், இன்னும் தெளிவுகள் உலக மக்களுக்கு கொடுப்பதற்காக கடவுள் தந்து கொண்டிருக்கிறார். இதை எடுத்து உபயோகிங்கள், நிச்சயமாக உபயோகிங்கள். உங்களுக்காக தான் சொல்கிறார். அதனால் உபயோகிங்கள். இது நீங்கள் எடுத்து உபயோகிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா நாங்கள் 25 வருஷமாக தெளிவு அடைஞ்சிட்ருக்கிறோம். தெளிவு அடைய பயங்கர வெளிச்சம் வருது, பயங்கர சந்தோஷம் வருது, பயங்கர குதூகலம் வருது. வேதனையே இல்லை. ரைட்டா? வியாதியும் வராது, வந்தாலும் தூக்கி போட்டுருவோம். பண கஷ்டன்றதே பார்த்தது கிடையாது. இதெல்லாம் எப்படி வருதுன்னா, கடவுளின் வார்த்தைகளை சிந்திக்க அவருடைய பல விஷயங்களை சிந்திக்க பல ஞானத்தை கொடுக்குறார். அந்த ஞானத்துக்குள்ளே போக பயங்கரமான வெளிச்சம் வருதுங்க. இந்த வெளிச்சம் உங்களுக்கெல்லாம் வரணும். வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், பிரமாதமான வாழ்க்கை. அது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. எல்லோரையும் வரவேற்கிறோம். பாருங்கள், இந்த உலகம் நம்மளை ரொம்ப ஏமாற்றிட்டுருக்கு. எக்கச்சக்கமாக ஏமாற்றிட்டுருக்கு. சாதாரணமாக தமிழ்லாம் சொல்லுவாங்களே, உங்கள் வீட்டை எங்கள் வீட்டை ஏமாற்று கிடையாது. பயங்கரமான ஏமாத்து. நீங்கள் நம்ப கூட முடியாது. அந்த மாதிரி ஏமாத்துறாங்க. நம்ம அதில் மூழ்கிட்டோம் பாருங்கள். நம்ம அவங்கள நம்பிட்டோம், அப்படியே நம்பிட்டோம், பட்டமாக நம்பிட்டோம். எப்படி நடந்தது அப்படின்னா, கடவுளுடைய ஞானத்திலிருந்து விலகி கெட்ட சக்தியோட பிடியில் மாட்டிக்கொள்ளும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லாத்தையும் நம்பிடும். உலகத்தில் இருக்கிற எல்லா முட்டாள்தனத்தையும் நம்பிடும். அப்படியே மூழ்கிடும் பாருங்க. அப்படியே பிறந்து வளர்ந்து என்ன சொன்னாங்களோ, பெரியவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு செஞ்சு மாட்டிக்கிட்டோம். அதே மாதிரி தான் எல்லா விஷயம், உலகத்தில் எல்லா விஷயம், ஆராய்ச்சிகள், விஞ்ஞானிகள் எல்லாருமே. அதை பாருங்களேன், விஞ்ஞானிகள்லாம் கொஞ்சம் பேர் தான் கடவுளுக்குள்ளே வந்தாங்க. பாக்கியெல்லாம் இப்போ சிலதெல்லாம் ரொம்ப அநியாயம். அதுவும் அஸ்ட்ரானமின்றது ஏன் சொல்கிறீங்க? மனுஷன் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தான், நிம்மதியை கெடுத்து குட்டிச்சோராக்கியாச்சு. உங்களுக்கு தெரியுமா? அது அஸ்ட்ரானமி உங்களை ஃபாஸ்ட் ஆக்கிடுச்சு, ஸ்பீட் ஆக்கிடுச்சு. எல்லாமே ஸ்பீடு, ஃபுட்டு ஸ்பீடு, அது ஸ்பீடு, இது ஸ்பீடு, மசாலா ஸ்பீடு, எல்லாமே ஸ்பீடாக்கி வயரிங் கெடுத்து, அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் உலகத்தில் இருக்கிற எல்லா குப்பை தொட்டியும் உள்ளே வர வைக்கிறதுக்கு நல்ல வழி உருவாக்கி நிறைய விஷயத்தை பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன பண்ணாங்க? நிறைய சேட்டலைட்டை விட்டாங்க. என்னெல்லாம் முட்டாள்தனம் பண்ணிகிட்ருக்காங்க தெரியுமா? நம்மளும் நினைக்கிறோம், அப்பா பெரிய சயின்ஸு பெருசாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு கண்டுபிடிப்பு இல்லைங்க, நம்மளை ஏமாற்றிட்டாங்க. பாருங்கள், எவ்வளோ நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தோம். கூட்டு குடும்பமாக நல்லா ஜாலியாக எல்லோரும் சேர்ந்து அன்பாக பரிமாறி, அன்பாக ஷேர் பண்ணி நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தோம். கெட்ட சக்தி என்ன தந்திரம் பண்ணாமல் பாருங்கள், பெரிய தந்திரம். மாடர்ன் டெக்னாலஜின்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாரையும் பைத்தியக்காரர்கள் ஆகிட்டாங்க. பசங்கள்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாரையும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி சாதாரணமாக படிச்சுட்டு இருந்தாங்க. படித்து பாஸ் ஆயா டாக்டரா இன்ஜினியர் அப்படி போனாங்க. இப்போ அப்படி கிடையாது. படிக்கும்போதே தலையை பிச்சு எடுத்துடுறாங்க. அதே மாதிரி வெளியே வந்தோம்னா ஒன்றும் சொல்ல வேணாம். வேலையை ஸ்திரமாக்கணும்னா நிறைய செய்யணும், நல்லமோ செய்யணும். என்னெல்லாமோ சொல்கிறாங்கப்பா, என்னெல்லாமோ டேர்ம் சொல்கிறாங்க. அப்புறம் பெரிய ஞானிகள்னு நினச்சிக்கிறாங்க, புத்திசாலிகள்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. முட்டாள்கள்ன்றது தான் அழகாக பார்க்குறாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. சில விஷயம்லாம் சொன்னால் நம்ப மாட்டீங்க. முன்னாடி 1990லலாம் சந்திரனுக்கு விட்டுட்டு இருந்தாங்க, ராக்கெட்லாம் விட்டாங்க. ஏன்டா விட்றீங்கன்னு கேட்டால், உங்களை வாழ வைக்கிறதுக்கு. எங்கே? சந்திரனில் வாழ வைக்கிறது தான். கொஞ்சம் அறிவு இருந்தால் செய்வாங்களா? சயின்டிஸ்ட் தானே, மூளை இருக்கா? கடவுள் நமக்குன்னு ஒரு எர்த்தை உருவாக்கி நமக்குன்னு உருவாக்கிட்டாருன்னு அழகாக டோரால் தெளிவாக எழுதியிருக்கு. வேறு உலகம் கிடையாது.
வேறு எங்கேயுமே ஜீவராசி கிடையாது. இங்கே மட்டும்தான் நீ வாழ முடியும். உன்னை நான் விரும்புகிறேன். உனக்கு எல்லா நன்மையும் செய்து மரம் செடி கொடி எல்லாம் வளர்த்து அழகாக உன்னை இங்கே தான் வாழ வைப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இவனுக்கு பாருங்கள், வளர 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 புத்தி ஜாஸ்தியாகி 1990 சொன்னாங்க, நிலாவில் போய் தங்க போகிறாங்க, வீடு கட்ட போகிறாங்க, என்னெல்லாம் சொன்னாங்க. ஒன்றும் இல்லைங்க, புஸ்குன்னு போயிடுச்சு. எங்கே போச்சுன்னே தெரில, எல்லாம் புஸ்குன்னு போயிடுச்சு. இப்போ போய் கேட்டால், என்னங்க இது வீடெல்லாம் கட்டுறேன்னு சொன்னீங்க, நிலாவுக்கு அனுப்பலையான்னு கேட்டால், அதெல்லாம் அங்கே வாழ முடியாது, அங்கே ஆக்சிஜன் இல்லைன்றான். கூலாக சொல்கிறான். படுபாவி, எவ்வளோ பேர் பணம், எவ்வளோ கோடி செலவு பண்ணிங்கடா. மனுஷ ஜாதியோட எல்லா பணத்தையும் செலவாக்கி என்ன பண்ணிட்டானுங்க தெரியுமா? அப்புறமா நிலாவுக்கு உங்களை உட்கார வைக்கிறேன்னு சொல்லிட்டு மிஷின் அனுப்ப தொடங்கிட்டாங்க. அனுப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டாக நம்மளை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன அளவுக்கு ஆகிப்போச்சுன்னா, டாய்லெட்டு போனால் கூட வாட்ச் பண்ணுறான். அந்த அளவுக்கு பண்ணி வச்சிட்டான் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு. நிம்மதியாக தானே இருந்தோம். தேவையா? எல்லாம் பார்க்கணும் தேவையா? அச்சோ, எல்லாம் பண்ணி என்ன செய்ய போகிறான்னு பாருங்களேன். இந்த அந்திம மனுஷன் இருக்கான் பாருங்கள், கெட்டவன் வரான் பாருங்கள், அவன் கையில் எல்லாத்தையும் ஒப்படைக்க போகிறாங்க. அதாவது எல்லா கண்ட்ரோலும், மனுஷனோட எல்லா கண்ட்ரோலும், அதுக்கான ஏற்பாடு தான் கட்ட சக்தி செஞ்சுன்னு இருக்குது. இவங்களுக்கு தெரியாது. நாங்கள் இந்த சேட்டலைட் அமிச்சோம், அந்த சேட்டலைட் சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 1 அமிச்சோம், அது காணாமல் போச்சு, அதை பிடிக்கிறதுக்கு சந்திராயன் 2 அமிச்சோம். இதை நம்மளும் ஃபாலோ பண்ணி டிவியில் பேன்னு பார்த்துக்கிட்டா சந்திராயன் 1 போகுது, சந்திராயன் 2 போகுது. உனக்கு என்ன வந்தது? உன்னை இன்னும் கெடுக்குது, அவ்வளோதான். வேற என்ன? இன்னும் நல்லா டிவி பார்க்க வச்சு நல்லா அது இது தொட்டா ஃபேஸ்புக்கை டபால் வர வச்சு அது இது எல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ண வச்சு ஸ்விக்கி குக்கி எல்லாத்தையும் பண்ணி வீட்டில் சாப்பாடே கிடையாது. அந்த மாதிரி பண்ணிட்டான். வீட்டில் சாப்பாடே கிடையாது. வீட்டில் சாப்பாடுனா இப்போ எல்லோரும் அதிசயமாக பார்க்குறாங்க. வீட்டில் குக் பண்ணணுமா அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு போயின்ட்டுருக்கு. யார் பண்ணது? இவனுக்கு தான். யார் சப்போர்ட் பண்ணுது? நம்ம தான். நம்ம பெரிய ஞானிங்க அறிவாளிங்கன்னு நினச்சோம். ஏன்? கடவுளை மறந்தோம். கடவுள் சொன்ன விஷயங்களை எடுக்கலை. கடவுள் சொன்ன விஷயங்கள் நமக்குள்ளே போல. நம்ம உலகத்தில் மூழ்கணும். கடவுளை விட்டோம். அப்போ என்னாச்சு? கட்ட சக்தி ஃபுல்லாக ஏறி இந்த டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி இதை பொடி அதை பொடின்னு சொல்லி. ஆமாம், எல்லா டெக்னாலஜியும் பண்ணுறாங்களே, இந்த மூட நம்பிக்கை மட்டும் விட மாட்டேனாங்க. அதுதான் பியூட்டி. டெக்னாலஜியில் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விடுறதில்ல. எல்லாம் பண்ணாலும் அதையும் பண்ணுவானுங்க. விட்டா ஸ்விக்கிக்கு ஆர்டர் பண்ணணுமான்னு ஜாதகம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க நம்ம ஆளுங்க. ராக்கெட் விட்றதுக்கு ஜாதகம் பார்ப்பாங்க. ராக்கெட் விட்றதுக்கு கூட ஒரு வேளை எலுமிச்சம்பழம் வச்சாலும் வைப்பாங்க. ஒரு வேளை இல்லை, வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஐஎஸ்ஆர்ஓவில் நல்லா பூஜை எல்லாம் பண்ணிட்டு தான் தொடங்குறாங்க. ஐயோ, இந்த உலகத்தை பார்த்தாலே சிரிப்பு வருதுங்க. அட்லீஸ்ட் பார்த்து சிரிக்க தொடங்கிட்டோம் நாங்கள். அதுக்குன்னே கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் சிரிக்க தொடங்கிட்டீங்களா? இல்லையே, நம்ம தான் அங்கே மாட்டின்னு இருக்கிறோமே. அவங்கள பயந்துட்டுருக்குறோமே. ஐயோ சடங்கு பண்ணணும், ஐயோ பூஜை பண்ணணும், ஐயோ அவங்கள கூப்பிடணும், இவங்கள கூப்பிடணும், ஐயோ அது பண்ணணும் இது பண்ணணும். அதானே அப்படி தானே இருக்கிறோம். நம்மங்கன்னு இண்டிபெண்ட்டாக இருக்கிறோம், நிம்மதியாக இருக்கிறோம், கூட்டமாக வாழுறோம். எல்லாம் பிச்சுக்கிட்டு போய் எல்லாம் தனித்தனியாக இருந்துக்கிட்டு அவனுக்கு இவனுக்கும் யுத்தம் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு டெக்னாலஜி வளர்ந்ததா இல்லை, என்கிட்ட இது இருக்குதா உங்ககிட்ட அது இருக்குதான்னு சொல்லி எவ்வளோ பணம் வந்தாலும் எல்லாத்தையும் காலி பண்ணி முட்டாள்தனமான கடன் பிடிச்ச வாழ்க்கையும் அது கூட என்னமோ சாப்பிட்டுட்டு வியாதியும் பிடிச்சி வச்சு நினச்சி பாருங்கள். மெதுவாக கெட்ட சக்தி நம்மளை கடைசி காலத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கிறோம். கரெக்டாக கொண்டு போகிறோம் பாருங்கள். 1947 இருந்த மாதிரியா இந்தியா இப்போ இருக்குது? அதுதான் வித்தியாசம். மாடர்ன் அட்வான்ஸ்ட் ஆகிட்டோன்னு பேச்சு. கடவுளை தெரியாமல் நீங்கள் என்ன அட்வான்ஸ் ஆனாலும் அது நாசத்துக்கு தான் போகும். கடவுளை தெரியாமல் நீங்கள் என்ன டெக்னாலஜி என்ன அது இதுன்னு சொன்னாலும் நிச்சயமாக நாசத்துக்கு தான் போகிறோம். கடவுளை தெரியாமல் இந்த பூஜை செஞ்சால் அந்த பூஜை செஞ்சால் அந்த கோயிலுக்கு போகலாம் இந்த கோயிலுக்கு போகலாம் சொன்னால் உங்கள் கஷ்டங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும்.
அதனால் தப்பித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு ஒரே வழி வெல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு. காலையில் இந்த மெசேஜ் கேளுங்க. அப்புறம் முடிஞ்சால் பாண்டிச்சேரியில் இருந்தீங்கன்னா 1 ஹவர் வந்து உட்காந்து கேளுங்க. அப்பா டைம் இல்லைங்க, நம்ம தான் மாட்டிக்கிட்டோமே. டைமே இல்லை, 10 நிமிஷம் உட்காந்து டைம் இல்லை. ஐயோ பையன் எங்கே போகிறான், அங்கே போகுது. புருஷன் அப்பா நான் அங்கே போகிறேன், எனக்கு பிஸி, நானும் பிஸி. எங்கே போடுறீங்க? பணத்துக்கு ஓடுறோம். ஓடி என்ன பண்ண போகிறீங்க? வீடு கட்ட போகிறோம், அப்படி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? நரகத்துக்கு போகிறீங்க. நல்லா தெரிஞ்சுங்க. வேறு எங்கேயுமே கிடையாது. நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகலாம். கடைசி வரைக்கும் மறிக்கிற வரைக்கும் இதே டென்ஷனில் வாழ்ந்தீங்கன்னா நல்லதில்லை. நல்லவங்க எல்லாம் நீங்கள் எல்லோரும் தப்பித்து கொள்ளுங்கள். நிச்சயமாக வந்து பாருங்கள். உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். வர முடியாதவர்கள் நாங்கள் இப்போ ஆன்லைனில் இருக்கிறதால ஒருவேளை எல்லாருக்குமே இன்றைக்கி இந்த வாட்டி ஆன்லைன் தான் பண்ணுவோம். யார் யாருக்கு விருப்பமோ சொல்லுங்கள். ஆன்லைனில் உங்களையும் ஆட் பண்ணுறோம். இல்லை எங்ககிட்ட வரவங்களுக்கு மட்டும் ஆன்லைன் வச்சுட்டு போயிட்டே இருப்போம். அது உங்கள் இஷ்டம். உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.